ஊழியக்காரனாகிய நான் விசுவாசத்தினாலும் வலிமையினாலும் நிறைந்தவனாய் ஞானத்திலே பெரிய அற்புதங்களை அடையாளங்கள் செய்து வந்தேன். யூத தலைமை சங்கத்திற்கு முன்பாக நின்று இயேசுவை கொன்று போட்டார்கள் என்றும் கடின உள்ளம் கொண்டவர்கள் என்றும் பேசியதால் ஆத்திரப்பட்ட அவர்கள் அவனை கல் எறிந்து கொன்றார்கள். அதோ வானங்கள் திறந்திருக்கவே, மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரசத்தில் நிற்கவே காண்கிறேன். நான் தான் எலியா. நான் இஸ்ரவேல் தேசத்தை சார்ந்தவன். எங்கள் ஊரில் கடும் கஞ்சமும் பட்டினியும் ஏற்பட்டதுனால தேவன் என்னிடத்தில், எலியா, நீ உடனே கிளம்பி சாரிபாத் என்னும் ஊருக்கு போ, அங்கே உனக்கு தேவையான ஆகாரத்தையும் நான் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னார். நான் தான் சாரிபாத் ஊரை சேர்ந்த பெண். நான் ஒரு கைம்பெண். அம்மா, குடிக்கு கொஞ்சம் தண்ணி தரீங்களா? மிகவும் தாகமாக இருக்குமா? இதோ கொண்டு வரேன் ஐயா. அம்மா, அப்படியே ரொட்டி மட்டும் செஞ்சு தரீங்களம்மா? மிகவும் பசிக்குதுங்கம்மா. என்கிட்ட மாவு இல்லைங்க ஐயா. என்கிட்ட கொஞ்சமாவு தாங்க ஐயா இருக்குது. அதில் ஒரு ரொட்டி செஞ்சு நானும் என்னோட மகனும் சாப்பிட்டு இருந்துடலான் இருக்கோங்க ஐயா. பயப்படாதீங்கம்மா, தேவன் தான் என்னை இங்கே அனுப்பி வச்சிருக்காரு. நீங்கள் உங்ககிட்ட இருக்க கொஞ்சம் மாவுலையும் எனக்கு ரொட்டி செஞ்சு தந்தீங்கன்னா தேவன் உங்களையும் உங்கள் மாவையும் என்னையும் ஆசீர்வதிப்பார். சரிங்க ஐயா, நான் தேவனுடைய வார்த்தையும் உங்களையும் நம்புகிறேன் ஐயா. 3 பேரும் திருப்தியாக சாப்பிட்டனர். லூக்கா எழுதின சுவிசேஷம் இப்படியாக கூறுகிறது: கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற வசனத்திற்கேற்ப எலியாவும் சாரிபாத் பெண்ணும் அவளது மகனும் திருப்தியாக சாப்பிட்டனர். 1 நாள் 2 நாள் இல்லை, 3½ வருஷம் பஞ்சம் முடியும் வரை அவர்கள் வீட்டில் மாவும் எண்ணெயும் குறையாமல் இருந்தது. மரியாளும் அவள் சகோதரியாகிய மார்த்தாளும் இருந்த பெத்தானியா கிராமத்தில் உள்ளவனாகிய லாசரு என்னும் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான். கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தவள் இந்த மரியாளே. அவளுடைய சகோதரனாகிய லாசரு வியாதியாயிருந்து மரித்து போனான். இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்டு அவருக்கு எதிர்கொண்டு போனாள். மரியாளோ வீட்டிலேயே உட்கார்ந்திருந்தாள். ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டார் ஐயா. இப்பொழுது நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அதை தேவன் உமக்கு தருவார் என்று நான் அறிந்திருக்கிறேன் ஐயா. ஸ்திரீயே, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான். உயிர்த்தெழுதலாகிய கடைசி நாளிலே என் சகோதரன் உயிர்த்தெழுவான் என்று நான் அறிந்திருக்கிறேன் ஐயா. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைத்திருப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனோ மரியாமலும் பிழைத்திருப்பான். இதை நீ விசுவாசிக்கின்றாயா? ஆண்டவரே, நீர் இங்கு இருந்திருந்தால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டானே. உன் சகோதரன் பிழைத்திருப்பான். ஆண்டவரே, வந்து பார். கல்லை எடுத்து போடுங்கள். ஆண்டவரே, என் சகோதரன் இறந்து 4 நாள் ஆயிற்று. கல்லறையை நகர்த்தினால் நாருமே. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியால் நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். லாசருவே, வெளியே வா. அவன் கட்டுகளை அவிழ்த்து விடுங்கள். நன்றி ஐயா. மண்டபங்கள் இருந்தன. அந்த 5 மண்டபங்களை சுற்றிலும் எப்போதும் நோயாளிகள் நிரம்பி இருப்பார்கள். கடவுளின் தூதர்கள் அவ்வப்போது அந்த குளத்தை கலக்குவார்கள். குளத்தை அவர்கள் கலக்கியதும் முதலில் அந்த குளத்தில் இறங்கும் மனிதன் எந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் உடனடியாக குணமாவான். இயேசு அந்த குளத்தின் அருகே சென்றார். அங்கே 38 வருஷமாக வியாதிப்பட்டிருந்த ஒரு மனிதனை காண்கிறார். நீர் சுகமடைய விரும்புகிறீரா?
38 ஆண்டுகளாக இந்த மண்டபத்தில் தங்கையா காத்திருக்கிறேன். தேவதூதர்கள் ஒவ்வொரு முறை வந்து இந்த குளத்தை கலக்கும் போதும் நான் இறங்கறதுக்கு முன்னாடி வேற யாராவது வந்து இறங்கிடுறாங்க ஐயா. அவன் உடல் எங்கும் மின்சாரம் பாய்ந்தது போல ஒரு உணர்வு. காலை அசைத்து பார்த்தான், அசைகிறது. கைகளில் வலி இல்லை. எழுந்தான், தன் படுக்கையை எடுத்தான். 38 ஆண்டுகளாக படுக்கை இருந்து சுமந்தது. இப்போதுதான் முதல் முறையாக இவன் படுக்கையை சுமக்கிறான்.